இப்போ நம்ம செக்குடு பேட்டர்ன் வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எப்படி கேன்வா ஆப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கைட்ஸும் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸில் போயிட்டு கீழே பார்டருக்காக ஒரு லைன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த லைன் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் லெஃப்ட் சைடில் 3 இன்ச், ரைட் சைடில் 3 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் 1 இன்ச் வர இந்த மாதிரி நான் பார்டர் கொடுக்கறதுக்காக கேப் விட்டு நான் இன்னொரு பார்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு பேட்டர்ன் போடணும். ஸோ கிராஸ் செக்குடாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் செக்குடாக இருக்கட்டும், அதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு செக்குடு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக்குடு லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா செக்குடு பேட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ இது யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் செக்குடு கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நமக்கு அவுட்லைன் செக்குடாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கர்வு எல்லாமே நம்ம நெட்லேருந்தே வந்து நிறைய நம்ம டிசைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான செக்குடு வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய செக்குடு பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோ இருக்குது. ஸோ இந்த செக்குடு பேட்டர்னை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இமேஜ் எடுக்கிறது பின்இன்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப கேன்வா ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த கேலரியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் வந்து இதில் லிஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து டச் பண்ணிட்டு ஆட் டு பேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போது நீங்கள் சென்டரில், அதாவது இது 10 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து 5 இன்ச்சுக்காக வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து எந்த மாதிரியான ஒரு சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாருங்கள், சென்டர்லேருந்து இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடும் எனக்கு 1 இன்ச் கேப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதை அப்படியே வந்து மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள செக்குடு வந்து வந்துடும் நீட்டாக. அண்ட் இதையும் நீங்கள் அகெயின் டூப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட் க்ராப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடில் க்ராப் பண்ணுங்கள், ரைட் சைடுக்கு ரைட் சைடில் க்ராப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு குட்டி சின்ன செக்குடு பேட்டர்ன் வந்து ஈஸியாக கேன்வா ஆப் யூஸ் பண்ணி போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.